நீங்க ரன் பண்ணிட்டு இருக்க யூடியூப் சேனல் டிஃபால்ட் சேனலா இல்ல பிராண்ட் சேனலா? ஸோ இன்னொரு அனதர் டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா டிஃபால்ட் அக்கௌண்ட்ல இருந்து ரன் ஆயிட்டு இருக்கா இல்ல பிராண்ட் அக்கௌண்ட்ல இருந்து ரன் ஆயிட்டு இருக்கா? ஸோ அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஒரு டேப்ல பார்த்தீங்கன்னா நான் ஒரு மெயில் ஐடி லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ அக்கௌண்ட்டோட நேம் பிரபு நடராஜன், மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் கோட் 77@gmail.com. ஸோ இன்னொரு விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஸோ architect.prabhu7@gmail.com லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 சேனல் ஷோ ஆகுது. இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பிரபு நடராஜன் நோ சேனல், IPL 22 அண்ட் தென் BB5 அன்சீன் ப்ரோமோ. ஸோ இந்த மாதிரி இதில் மொத்தம் 3 சேனல் இருக்குது. இதில் ஆக்சுவலாக சொல்ல போனால் இதில் மொத்தம் 2 சேனல் தான் இருக்குது. IPL 2022வும் BB5 அன்சீன் ப்ரோமோங்கிறது மட்டும்தான் சேனல். இது ஒரு சேனலே இல்லை. ஸோ நான் அதை எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பேசின மாதிரி டிஃபால்ட் சேனல், பிராண்ட் சேனல். ஸோ நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்க சேனல் டிஃபால்ட் சேனலா இல்லை பிராண்ட் சேனலா? ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த அக்கௌண்ட் கிளிக் பண்ணுறேன். அதில் ஸ்விட்ச் அக்கௌண்ட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எப்போ ஒரு அக்கௌண்ட்டு ஜிமெயிலில் லாகின் பண்ணிவிட்டு யூடியூப் சேனல் வந்தாலும் இந்த மாதிரி கிரியேட் சேனல் ஆப்ஷன் காட்டுது அப்படின்னா உங்களோட மெயில் ஐடியில் இன்னும் டிஃபால்ட் சேனல், அதாவது டிஃபால்ட் சேனல் கிரியேட் ஆகலைங்கிறது மீனிங். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வியூவர் சேனல், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விட்ச் அக்கௌண்ட் கொடுக்கும்போது மொத்தம் இதில் 4 சேனல் இருக்குது. ஆர்கடெக், 90s கிட்ஸ், OGCCO அண்ட் சேலம் கிச்சன் மார்ட். ஸோ இந்த 4 சேனலில் ஃபஸ்ட்டு ஆர்கடெக்குங்கிற சேனலில் மட்டும் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் இதை பாருங்கள், வியூவர் சேனல் இருக்கு. இந்த அக்கௌண்ட்டில் கிரியேட்டர் சேனல் இருக்கு, இந்த அக்கௌண்ட்டில் வியூவர் சேனல் இருக்கு. ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஆர்கடெக்குங்கிற சேனலில் நான் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுறேன். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தெரியுது, மூவ் சேனலுங்கிற ஒரு ஆப்ஷனில் மூவ் சேனல் டு பிராண்ட் அக்கௌண்ட். ஸோ எப்போ உங்களுக்கு மெசேஜ், அதாவது ஒரு டிஃபால்ட் ஆப்ஷன் மூவ் சேனல் டு பிராண்ட் அக்கௌண்ட்னு ஷோ ஆகுதோ அப்போ இந்த சேனல் டிஃபால்ட் சேனல் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட் சேனல் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்லி வித் யுவர் கூகுள் அக்கௌண்ட். நீங்கள் எப்போ ஒரு கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் கிரியேட் பண்ணுற முதல் சேனல் இந்த டிஃபால்ட் சேனலாக தான் இருக்கும். அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த அக்கௌண்ட்டில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இங்கே கிரியேட்டர் சேனலுங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ அந்த கிரியேட்டர் சேனல் கிளிக் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு ஒரு நேமிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெல்கம் சேனல் இல்லை டிஃபால்ட் சேனல் கொடுக்குறேன், கிரியேட்டர் சேனல் கொடுக்குறேன். ஸோ இப்போ நாம் ஒரு சேனல் கிரியேட் பண்ணிட்டோம், அது டிஃபால்ட் சேனல்ங்கிற நேமில் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த சேனல் டிஃபால்ட் சேனலா இல்லை பிராண்ட் சேனலாங்கிறது செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு அட்வான்ஸ்டு செட்டிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு இங்கே ஆப்ஷன் தெரியுது, மூவ் சேனல் டு பிராண்ட் அக்கௌண்ட். ஸோ எப்போல்லாம் நீங்கள் ஒரு சேனலில் கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணி அட்வான்ஸ் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணும்போது இந்த ஆப்ஷனில் மூவ் சேனல் டு பிராண்ட் அக்கௌண்ட் ஷோ ஆகுதோ அப்போ அந்த சேனல் டிஃபால்ட் சேனல், அதாவது ஆட்டோமேட்டிக்லி கிரியேட்டட் வித் யுவர் கூகுள் அக்கௌண்ட். ஸோ அப்போ பிராண்ட் அக்கௌண்ட்னா என்ன? ஸோ பிராண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது கிரியேட்டட் செப்பரேட்லி அண்டர் அ பிராண்ட் அக்கௌண்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு பிராண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த ப்ரொஃபைல் போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட் கொடுக்கும்போது எனக்கு ஆர்கடெக் தவிர்த்து மொத்தம் 3 சேனல் காட்டுது. ஸோ இப்போ இந்த 90s கிட்ஸுங்கிற ஒரு சேனல் டிஃபால்ட் சேனலாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஜிமெயில் ஐடியில் ஒரு அக்கௌண்ட்டில் ஒரே ஒரு டிஃபால்ட் சேனல் மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ அதை தவிர்த்து ரெஸ்ட் ஆஃப் தி சேனல்ஸ் எல்லாமே பிராண்ட் அக்கௌண்ட் இல்லை பிராண்ட் சேனலாக தான் இருக்க முடியும். ஸோ இப்போ நான் இந்த 90s கிட்ஸுங்கிற சேனலை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அதே சேம் இது டைரெக்டாக இங்கே செட்டிங்ஸ் வந்துருச்சு. நான் இங்கே செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுறேன். அப்படி கிளிக் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மூவ் சேனலுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. மூவ் சேனல் டு யுவர் கூகுள் அக்கௌண்ட் ஆர் டு டிஃப்ரெண்ட் பிராண்ட் அக்கௌண்ட் சொல்லுது. ஸோ எப்போல்லாம் நீங்கள் இந்த ஆப்ஷன் பார்க்குறீங்களோ இது ஆக்சுவலாக ஒரு பிராண்ட் அக்கௌண்ட்டு. ஓகே, ஸோ இந்த சேனலில் நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அப்படிலாம் டிஃப்ரெண்ட் பிராண்ட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
ஆர் எல்ஸ் உங்களுக்கு இந்த சேனலை நீங்கள் கிரியேட் பண்ண அன்வான்டான சேனலை நீங்கள் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டெலிட் சேனல் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்காடெக் ஆர்காடெக் 4207. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் சேனல். இந்த டிஃபால்ட் சேனலை எப்படி ஒரு பிராண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர்காடெக் கிளிக் பண்ணிப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் அட்வான்ஸ்டு செட்டிங். ஸோ இதில் அந்த ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் மூவ் சேனல் டு பிராண்ட் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். பாஸ்வேர்ட் கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. மூவ் டு யுவர் அக்கௌண்ட் ஆப்ஷன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா யுவர் சேனல் இஸ் பீங் மூவ்டு. ஸோ இந்த டிஃபால்ட் சேனல் ஆர்காடெக்ங்கிறது டிஃபால்ட் சேனல். அதில் 1 சப்ஸ்கிரைபர் 4 வீடியோஸ், எந்த ஒரு பிளேலிஸ்ட்டும் இல்லை. ஸோ இதை பார்த்தீங்கன்னா சூஸ் அக்கௌண்ட் டு மூவ் திஸ் சேனல் டு. ஸோ ஒரு டிஃபால்ட் சேனலை பிராண்ட் அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கிற 2 பிராண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று 90s Kids, இன்னொன்று OGCO. ஸோ இப்போ 90s Kidsங்கிற பிராண்ட் அக்கௌண்ட்டுக்கு நான் இந்த டிஃபால்ட் சேனலை மூவ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ரீப்ளேஸ் ஃபார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருக்காங்க, என்னங்கிறத செக் பண்ணிக்கோங்க. The following will be permanently deleted. This channel including its video subscribers likes. ஸோ இந்த சேனலில் இருக்கிற, அதாவது நீங்கள் ஒரு டிஃபால்ட் சேனல்லேருந்து பிராண்ட் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணும்போது இந்த பிராண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற வீடியோஸு எல்லாமே டெலீட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 90s Kidsங்கிற சேனலில் ஒரு வீடியோ தான் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாமே டெலீட் ஆகிடும். ஸோ கமெண்ட்ஸு, யூர் ரிப்ளைஸ் எல்லா திங்ஸுமே டெலீட் ஆகிடும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க, டெலீட் சேனல். அண்ட் தென் இந்த சேனல், அதாவது ஆர்காடெக்கில் இருக்கிற 1 சப்ஸ்கிரைபர் 4 வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மூவ் ஆகிடும் புது சேனலுக்கு, அதாவது நம்ம பிராண்ட் அக்கௌண்ட் சேனலுக்கு மூவ் ஆகிடும். ஸோ யுவர் யூடியூப் சேனல் ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி மூவ். இட் மே டேக். ஸோ இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் ஸோ இந்த ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு 5 to 10 minutes ஆகும். ஸோ நான் இப்போதைக்கு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் எரர் வரும். ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 minutes டைம் ஆகும் இது கம்ப்ளீட்டாக மைக்ரேட் ஆகிறதுக்கு. ஸோ மறுபடியும் நான் மெயில் போயிட்டு யூடியூப் சேனல் கிளிக் பண்ணுறேன். எகைன் இந்த எரரில் தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக மைக்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் அக்கௌண்ட் கொடுக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா ஆர்காடெக்குங்கிற நேமில் இருக்குது. அண்ட் தென் சேம் டைம் பார்த்தீங்கன்னா அதில் நோ சேனல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நோ சேனல் இருக்கும்போது நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா கிரியேட் சேனல் ஆப்ஷன் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணி என்னால் ஒரு ஒன்ஸ் அகெயின் என்னால் டிஃபால்ட் சேனலை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு பதிலாக நான் ஸ்விட்ச் அக்கௌண்ட் கொடுத்துட்டு இது இப்போ ஆர்காடெக்குங்கிறது பிராண்ட் அக்கௌண்ட்டாக மாறிடுச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் இந்த யூடியூப் சேனல் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரொஃபைல், செட்டிங்ஸ் அண்ட் தென் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ். ஸோ இங்கே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும், மூவ் சேனல் டு யுவர் கூகுள் அக்கௌண்ட் ஆர் டிஃப்ரெண்ட் பிராண்ட் அக்கௌண்ட். ஸோ உங்களுக்கு இந்த ஆர்காடெக்குங்கிறது பிராண்ட் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த கன்வெர்ட் ஆன அக்கௌண்ட்டை நீங்கள் எகெயின் கூகுள் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் டிஃப்ரெண்ட் பிராண்ட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் உங்களோட சாய்ஸஸ் தான். ஸோ இப்போ டிஃபால்ட் சேனலுக்கும் பிராண்ட் சேனலுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் தான் இப்போ கம்ப்ளீட்டாக இந்த நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஃபால்ட் சேனலுங்கிறது ஆட்டோமேட்டிக்லி கிரியேட்டட் வித் யுவர் கூகுள் அக்கௌண்ட். பட் இந்த பிராண்ட் சேனலுங்கிறது செப்பரேட்டாக நம்ம கூகுள்லேருந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எத்தனை சேனல் பிராண்ட் அக்கௌண்ட் வேணால் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் செகண்ட் நேம். ஸோ யூசஸ் யுவர் பர்சனல் நேம். ஸோ இந்த டிஃபால்ட் சேனல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் ஜிமெயில் ப்ரொஃபைலில் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் தான் இந்த டிஃபால்ட் சேனலில் நேமாக எடுத்துக்கும். அண்ட் தென் பட்
பிராண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த நேமையும் சரி அந்த ஹேண்டிலும் சரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ப்ரொஃபைல் பிக்சர், உங்களோட கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுற ப்ரொஃபைல் பிக்சர் தான் இந்த டிஃபால்ட் சேனலில் ப்ரொஃபைல் பிக்சராக இருக்கும். பட் நீங்கள் இந்த பிராண்ட் சேனலில் கஸ்டமாக லோகோ டிசைன் பண்ணி நீங்கள் பிராண்ட் இமேஜ் டிசைன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ். ஸோ இந்த பிராண்ட் சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களால் மட்டும்தான் ஓனராக இருக்க முடியும். வேறு யாருக்கும் உங்களால் ஆக்சஸ் கொடுக்க முடியாது. பட் இந்த பிராண்ட் சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மல்டிபிள் மேனேஜர்ஸ் இல்லை மல்டிபிள் அட்மின்ஸ், பிரைமரி அட்மின்ஸ், ஓனர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லாகின், உங்களோட இந்த டிஃபால்ட் சேனல் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஜிமெயிலில் மேண்டேட்ரியாக லாகின் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த பிராண்ட் சேனலில் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் யாருக்கெல்லாம் அட்மின் இல்லை மேனேஜர் ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்களோ அவங்களோட மெயில் ஐடியிலேருந்து இந்த பிராண்ட் சேனலை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் இதோட பர்பஸ் பார்க்கும்போது பர்சனல் யூஸ் இல்லை கேஷுவல் அப்லோட்ஸ். ஸோ நான் ஒரு பெருசாக யூடியூப் சேனல் ரன் பண்ண மாட்டேன், ஸோ ஒரு 2-3 ரேண்டம் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பர்சனல் யூஸ்க்காக இந்த டிஃபால்ட் சேனலில் யூஸ் பண்ணிக்கலாம், டிஃபால்ட்டு யூடியூப் அக்கௌண்ட். இல்லை நான் ரெகுலராக வீடியோஸ் யூடியூப்பில் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறேன், ரெகுலராக வீடியோஸ் போடுங்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ரொஃபஷனல் யூஸ்க்காக இந்த பிராண்ட் சேனல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ இந்த டிஃபால்ட் சேனலை பொறுத்த வரைக்கும் லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். பட் பிராண்ட் சேனலை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து ஹெவியாக இருக்கும். இந்த பிராண்ட் சேனல் வச்சு நீங்கள் ப்ராப்பராக ஸ்கேல் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களோட டீமுக்கு ப்ராப்பராக ஆக்சஸ் கொடுக்கணுமா மூலமாக இது டீம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் தென் இதோட யூஸ் கேஸஸ்ன்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு ரெகுலராக ஒரு கண்டென்ட் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட் சேனலே எனஃப். இல்லை நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக மாறும்போது உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கிரியேட்டராக இருக்கீங்க, இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை எனி அதர் ஃபார்ம் ஆஃப் கண்டென்ட் கிரியேஷன் நீங்கள் ஒரு பிராண்ட் சேனல் மூலமாக ரன் பண்ணுறது தான் உங்களுக்கு பெட்டர் சாய்ஸஸாக இருக்கும். அண்ட் தென் ஸோ இப்போ ஒரு டிஃபால்ட் சேனலில் அந்த ஆக்சஸ் பெர்மிஷன் பார்க்கும்போது இங்கே ஆக்சஸ்ன்னு பார்க்கும்போது ஒன்லி கூகுள் அக்கௌண்ட் ஓனர் ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இங்கே மல்டிபிள் மேனேஜர் ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு டிஃபால்ட் சேனலாக இருக்குது. ஸோ இப்போ இந்த டிஃபால்ட் சேனலில் நான் யாருக்காவது ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ சேனல் வந்துட்டு செட்டிங்ஸில் போயிட்டு பெர்மிஷன் கிளிக் பண்ணும்போது ஸோ நான் இங்கே ஒரு சில பீப்புளை இன்வைட் தான் பண்ண முடியும். எந்த ரோலில் அப்படின்னா மேனேஜர், எடிட்டர் லிமிடெட் வெர்ஷன் அண்டு சப்டைட்டில் எடிட்டர், வியூவர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த சேனல் ஆக்சஸ் பண்ணால் என்னால் மட்டும்தான் ஓனராக ஆக்சஸ் பண்ண முடியும். மற்ற எல்லாராலையும் இன்வைட் பண்ண முடியும். இன்வைட் பண்ணிவிட்டு ஸோ ஸ்பெசிஃபிக் ஆக்சஸ் மட்டும் தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். இதுவே ஸோ இப்போ என்னோட பிராண்ட் அக்கௌண்ட்டில் போகிறேன். பிராண்ட் அக்கௌண்ட்டில் கஸ்டமைஸ் திஸ் சேனல் அண்ட் தென் செட்டிங்ஸ். இதில் பெர்மிஷன்ஸ் கிளிக் பண்ணும்போது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களால் பெர்மிஷன்ஸை நீங்கள் டிஃப்ரெண்ட் ஓனர்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மேனேஜ் பெர்மிஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் மேனேஜ் பெர்மிஷன் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எகெயின் லாகின் வெரிஃபிகேஷனுக்கு இருக்கும். உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கோடு சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வெரிஃபை ஆகிடுச்சு. மேனேஜ் பெர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் டிஃப்ரெண்ட் ஓனர்ஸை ஆட் பண்ணிக்க முடியும், டிஃப்ரெண்ட் மேனேஜர்ஸை ஆட் பண்ணிக்க முடியும், டிஃப்ரெண்ட் கம்யூனிகேஷன் மேனேஜரை ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் மெயின் ஹைலைட்டே என்னன்னா டிஃப்ரெண்ட் ஓனர்ஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் இதில் என்ன மெயில் ஐடி வேணால் நான் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெயில் ஐடி கொடுத்து நான் இவங்களுக்கு ஓனர் ஆக்சஸ் கொடுத்துட்டு நான் கிளிக் இன்வைட் மட்டும் கொடுத்தா போதும். இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் போகும். அவங்க அதை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த சேனலோட ஒரு ஓனராக இருப்பாங்க. ஆனால் டிஃபால்ட் சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களால் அதிகபட்ச லிமிடேஷனை பார்த்தீங்கன்னா மேனேஜர் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் டிஃபால்ட் சேனலுக்கும் பிராண்ட் சேனலுக்கும் இருக்கிற மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ்.
நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பிராண்ட் சேனல் ரன் பண்ணுறது தான் ரெக்கமெண்டட். இல்லை ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் கன்சியூமராக தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு டிஃபால்ட் சேனலே போதுமானதாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.